ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல இருந்தாங்க நமீபியா. 3 விக்கெட்ஸ் தான் லூஸ் பண்ணியிருந்தாங்க. 33 பால் 37 அடிக்கணும். கண்டிப்பா எப்படியும் நமீபியா வின் தான் பண்ண போறாங்கன்னு நினைச்சு மேட்ச் பார்க்க ஆரம்பிச்சேன். அந்த மாதிரி ஒரு ஃபுல் பேக்கா இருந்தது ஓமன் பவுலர்ஸ் கிட்ட இருந்து. சூப்பரா பண்ணாங்க. கிரேட் கொடுத்து அவன மேரன் கான் வந்துட்டு கடைசி ஓவர் 5 ரன் டிஃபெண்ட் பண்றாரு. அண்ட் நான் வந்து என்ன ஒரு அப்செட் ஆனேன்னா, அவ்வளவு சூப்பரா போட்டிருக்காரு, அவருக்கே வந்து கொடுத்துருக்கலாமே சூப்பர் ஓவர்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறமா தான் செகண்ட் ஹாஃப்ல சொன்னாங்க ஒரு பிராண்ட் நியூ பால் கொடுப்பாங்க. ஸோ நியூ பால்ல போடுறதுன்றது ஒரு ஸ்கில். ஸோ நம்மளோட பெஸ்ட் பவுலருக்கே போகலாம்னு சொல்லிட்டு பிலால் கிட்ட போயிட்டாங்க. அதுதான் அவங்களுக்கு மேட்சை காஸ்ட் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். டேவிட் விசா எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது என்ன மாதிரி ஒரு ரோல் பிளே பண்ணும் கிரன்ச் சிச்சுவேஷன்லங்கிறத திருப்பி காட்டினாங்க. பயங்கரமான ஒரு மேட்ச். 2 செட்டில்டு பேட்ஸ்மேன் இருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது அங்க இருந்து ஃபுல் பேக் பண்ணி பட் ஆஸ் அ விக்கெட் கீப்பர் அதை வந்துட்டு அவர் கண்டிப்பா விக்கெட் கீப்பர் கலெக்ட் பண்ணிருக்கணும். அண்ட் இன்னொன்னு அவர் கொஞ்சம் டைம் எடுத்து அடிச்சிருந்திருக்கலாம். ஏன்னா அவர் ஃப்ரேம்லயே இல்ல, ரன்னர் 2ல இருந்து ஓடி வந்த ஒரு பேட்ஸ்மேன். சோ கொஞ்சம் டைம் எடுத்து யோசிச்சு அடிச்சிருந்தாருன்னா